வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் சமீபத்தில் கிராஃப்டிங் செஞ்ச அடினியம் செடிகளோட ரிசல்ட் தாங்க உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அந்த கிராஃப்டிங் செஞ்ச செடிகளோட ரிசல்ட் பார்க்கும்போதே அடினியமில் கிராஃப்டிங் பற்றி சில சந்தேகங்களுக்கும் நான் பதில் சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம சமீபத்தில் ரீபார்ட் பண்ண ஒரு அடினியம் செடியில் ஒரு சர்ப்ரைஸ் கூட இருக்குதுங்க. அதையும் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம பார்த்துட்ருக்குற இந்த 6 அடினியம் செடிகளுமே நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கிராஃப்டிங் செஞ்சு அதில் வந்து ஒரு 11 செடிகள் கிட்ட வந்து நல்ல ரிசல்ட் வந்ததுங்க. அதில் ஒரு 6 செடிகளை நான் இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக எல்லா செடிகளுமே தழைச்சி வந்திருக்குது பாருங்கள். இன்னுமே ஒரு மாதத்துக்குள்ளே இது எல்லாமே மொட்டுகள் வச்சு நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் இந்த ஒரு செடி மட்டும் 2 கிளையில் 2 கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே நல்லா வந்திருக்குது. அடினியம் செடியில் நம்ம வந்து மழைக்காலங்களில் கிராஃப்டிங் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொதுவாக நம்ம வெயில் காலங்களில் கிராஃப்டிங் செய்யும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து வெயில் காலங்களில் நம்ம கிராஃப்டிங் பண்ணோன்னா 2 வாரத்துக்குள்ளேயே நமக்கு அழகாக தழைச்சி வந்துடுதுங்க. இந்த செடிகள் எல்லாமே வந்து ஒரு 7 நாள்லே தழைச்சி வந்து நான் வீடியோவில் கூட உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம மழைக்காலங்களில் கிராஃப்டிங் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் தாமதமாகுதுங்க. சில செடிகளில் கிராஃப்டிங் ஏரியா வராமலும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா மழைக்காலங்களில் கிராஃப்டிங் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாங்க. கிராஃப்டிங் பண்ணுறதுனால தப்பில்லை. நம்ம கிராஃப்டிங் பண்ணிவிட்டு அதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம ஒரு அடுக்கு பூவோட கிளையோ ஏதோ வெட்டுறோம் அப்படின்னு வைங்க. அதை நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தாராளமாக கிராஃப்டிங் பண்ணலாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறணும். அதே மாதிரி கிராஃப்டிங் செஞ்சதுக்கப்புறமா அந்த போர்ஷன் வந்து மேலே வந்து அழுகிடுச்சுன்னா அதை உடனே பார்த்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர் போட்டு கட்டி வச்சு அதை பார்த்து நம்ம வந்து அறுத்து எடுத்துட்டு சாஃப்ட் பவுடர் அப்ளை பண்ணி அது மழையில் நனையாமல் நம்ம பாதுகாக்கணுங்க. அந்த இது செஞ்சிட்டோன்னா நமக்கு செடிகளை பாதிக்காது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு அடினியம் செடி நான் கிராஃப்டிங் பண்ணி கொடுத்ததாங்க. ஒரு பிங்க் கலர் அடினியம் தான். நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த செடியில் பார்த்தீங்கன்னா கீழே கிராஃப்டிங் போர்ஷனுக்கு கீழே அந்த ரூட் ஸ்டாக்கில் நிறைய கிளைகள் வந்து தழைச்சிருந்தது. அதில் வந்து சிங்கிள் பெட்டல் பூ கூட இருந்தது. அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ரூட் ஸ்டாக் கீழே வந்து நமக்கு கிளைகள் வரும்போது கிராஃப்டிங் ஏரியா பாதிக்காதா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கம் கூட நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன். இந்த 2 செடிகள் கூட நான் சமீபத்தில் கிராஃப்டிங் பண்ணதாங்க. இந்த கிராஃப்டிங் போர்ஷன் வந்து நல்லா தழைச்சிருக்குதுங்க. இருந்தாலுமே இப்போ கூட கீழே வந்து ரூட் ஸ்டாக்கில் கிளைகள் வந்தால் கண்டிப்பாக நம்ம அறுத்து எடுத்துகிட்டு சாஃப்ட் பவுடர் அப்ளை பண்ணிடணுங்க. இந்த செடியில் பாருங்கள் 2 கிளைகளில் கிராஃப்டிங் போர்ஷன் அழகாக தழைச்சிருச்சுங்க. ஆனாலுமே பார்த்தா தெரியும் நமக்கு இன்னும் வந்து இந்த கிராஃப்டிங் போர்ஷன் வந்து இன்னும் மெச்சூர்ட் ஆகலை. இந்த நேரத்துலையுமே நம்ம வந்து கீழே ரூட் ஸ்டாக்கில் கிளைகள் வந்தால் கண்டிப்பாக அறுத்து எடுத்துகிட்டு சாஃப்ட் பவுடர் அப்ளை பண்ணி வச்சிடணும். இந்த செடி வந்து இந்த 2 செடியுமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் கிராஃப்டிங் பண்ணது தாங்க. இதில் பாருங்கள் மொட்டுகள் வச்சு வந்திருக்குது பாருங்கள் அழகாக. இந்த கிராஃப்டிங் போர்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்ல மெச்சூர்டாக இருக்குது. இருந்தாலுமே இப்போ தான் நமக்கு மொட்டுகள் வச்சு வருது இல்லைங்களா. அதனால் இப்போ வந்து இந்த ரூட் ஸ்டாக்கில் கிளைகள் வந்தால் இப்போவுமே நம்ம அறுத்து எடுத்துடணுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து மேலே உள்ள கிளைகள் வந்து நல்லா தழைச்சி வரும். ஆனால் இந்த செடியில் பாருங்கள் இந்த கிராஃப்டிங் போர்ஷன் வந்து நல்ல மெச்சூர்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த 4 கிளைகளுமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரு ரெட் சுவாசிக்கம் தாங்க, சிங்கிள் பெட்டல், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வளையமே மறைஞ்சிருச்சு பாருங்கள். அந்த கிராஃப்டிங் பண்ண வளையம் வந்து மறைஞ்சிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இது நல்லா இணைஞ்சிருச்சு. அதனால் இப்போ வந்து இதை விடுறதுனால ஒன்றும் பாதிக்காதுங்க. இது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வெளியில் வாங்கி நட்டது தான் இது. இதுக்கு கீழே பாருங்கள் அந்த ரூட் ஸ்டாக்கில் ஒரு கிளை வந்திருக்குது பாருங்கள். இதை நான் வெட்டாமல் விட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டதில் இது கிளை வந்துருச்சுங்க. ஆனால் வந்து பூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டலாக இல்லாமல் ஒரு லைட் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து பூ வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பூ பார்த்ததுனால எனக்கு இதை வெட்டுறதுக்கு மனசெல்லாம் விட்டுட்டேன். இப்போ இதை விடுறதுனால வந்து கிராஃப்டிங் ஏரியா பாதிக்காதுங்க. ஆனால் இந்த கேடக்ஸோட வடிவம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒழுங்காக இருக்காது. அந்த ஒரு மாற்றம் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி செடியில் நம்ம விடுறதுனால கிராஃப்டிங் போர்ஷன் பாதிக்காது. அன்றைக்கி அம்மா அவங்க வீட்டில் அது மாதிரி தாங்க கொஞ்சம் நல்ல மெச்சூர்டான செடிங்கிறதுனால கீழே வந்து விட்டுட்டாங்க வெட்டாமல். நான் சமீபத்தில் ரீபார்ட் பண்ண ஒரு அடினியம் செடியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செடியில் தாங்க அந்த சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். 2 கிளைகளில் 2 கலரில் மொட்டு வச்சுருக்குது பாருங்கள். இது நான் வந்து எதிர்பார்க்காத ஒன்று தாங்க. இது நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்கி நட்ட அடினியம் செடி தான்.
இதில் இந்த மாதிரி 2 கலர் வந்து மொட்டுகள் பார்த்தோன்னே எனக்கு முதல்ல வந்து ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் தான் இதை நான் வந்து கவனித்தேன். பாருங்கள், ரூட் ஸ்டாக் வந்து அதுலேருந்து இந்த கிளை வருது, கீழே உள்ள கிளை. இதில் என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். எல்லோ கலர் இல்லைனா ஒயிட் கலராக இருக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டிங் போர்ஷன்லேருந்து வர்றது தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு பிங்க் கலர், இது நான் கேட்ட கலரு. இது வந்து அவங்களே கவனிக்காமல் விட்டுருந்துருக்கலாம். இதை இலைகளில் வந்து முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சதுங்க. அப்போவே நான் கவனித்தேன். ஆனால் மொட்டுகளையும் வித்தியாசம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சரி கன்ஃபார்ம் ஆச்சு, இது வந்து 2 கலரில் பூ வைக்கும் அப்படின்னு. இது ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கிராஃப்டிங் போர்ஷனுக்கு கீழே வந்து ஒரு ரூட் ஸ்டாக்கில் வந்திருக்குது. இது நல்லா வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இனிமேல் இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இது 2மே அழகாக தழைச்சி வரும். இது நல்ல பூக்கள் வச்சதுக்கப்புறமா உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேங்க. ஆனால் இன்றைக்கி டாபிக் வந்து இது பொருத்தமாக இருந்ததால் நான் இன்றைக்கே இதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது பூக்கள் மலரும் போதும் நிச்சயமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி கிராஃப்டிங் ரிசல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.